ಧನ್ಯಾನ ಸಂದರ್ಭತೆ ದೇವರನ್ನು ಕೊಡ್ತಾ ದಯವಿಟ್ಟು நன்றியுடைய தேவனை தெரிவிக்கிறேன். அருமையான தேவனே, இந்த நேரத்தில் தேவனுடைய வார்த்தையை கவனிக்கத்தக்கதாக திராணிகளை தேவன் தந்தால் எனக்கு 2 கண் பார்வை ரொம்ப கம்மியாக இருக்கு. இல்லை, நான் எல்லாத்தையும் எடுத்து பார்க்க முடியாது. கண் பார்வை நல்லா இருந்தால் நல்லா இருக்கும். நான் உட்கார்ந்துட்டு தான் முடியும், இல்லை படுக்க முடியும், என்னால் நடக்க முடியாது. அதே தேவனுடைய நேரத்தை கொடுத்திருக்கிறார். தேவனுடைய நாம மகிமை செல்வதாக வைக்கிறார். பசங்க அந்த வார்த்தை வந்து கேட்கிறாங்களா? 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பற்றி கேட்கலாம். அந்தபடி இளைஞரே, மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். இன்னொரு வாட்டி அது பண்ணி. அந்தபடி இளைஞரே, மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். அன்பான தேவன் ஜனமே, வாலிபனே, வாலிப சகோதரியே, வாலிப சகோதரனே, இந்த அருமையான நேரத்திலே இந்த வசனத்தை நாம் படித்திருக்கிறோம். இதுல பாருங்கள், வாலிபர்கள் எப்படி இருக்க வேண்டும், மூப்பர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். மூப்பர் என்றால் யார்? ஆலோசனை தருகிறவர்கள், நல்ல ஆலோசனை தருகிறவர்கள், கெட்ட ஆலோசனை தருகிறவர்கள் கிடையாது. மூப்பர்களுக்கு கீழ்ப்படியுங்கள், அவர் கொடுக்கிற ஆலோசனைகளை தேடுங்கள். இன்னொரு பகுதியில பார்க்க போனால், சபையின் போதகர்களுக்கு கீழ்ப்படியுங்கள். எல்லாவற்றும் அசிஸ்டன்ட் பாஸ்டர்ஸ், சிஎஸ்ஐ சபையிலே மூப்பனார் கொஞ்சம் நியமித்திருப்பார்கள். அடுத்தது ஞான தகப்பன், ஞானத்தால் என்று நியமித்திருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு கீழ்ப்படியுங்கள், உங்களுக்கு ஞானத்தை போதிப்பார்கள். அதான் மூப்பர்களுக்கு கீழ்ப்படியுங்கள் என்று சொல்லுங்கள். இந்த இடத்துல மூப்பர்களுக்கு கீழ்ப்படிந்தால் என்ன கிடைக்கும்? படிக்கணும். மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொண்டு வாழத்தக்கதான ஒரு புனித வாழ்க்கையை நமக்கு தேவன் தருகிறார். மனத்தாழ்மை என்பது ஒவ்வொரு வாலிபனுக்கும் தேவை, ஒவ்வொரு வாலிப பெண்ணுக்கும் தேவை. கொஞ்சம் நல்லா படிச்சுட்டா போதும், மேட்டிமை வந்து விடுகிறது இல்லையா? மேட்டிமை வந்து விடுகிறது. அதனால் அப்படி நமக்கு இருக்கக்கூடாது. எல்லாவற்றிலும் நாம் மனத்தாழ்மையோடு வாழ நாம் கடனாளிகளாக இருக்கிறோம். மேட்டிமை நமக்கு தேவையில்லை. தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் தீர்வளிக்கிற தேவன். நமக்கு மேட்டிமைக்கு நாம் இடம் கொடுக்காதபடி எல்லோரும் என்னை கனப்படுத்தணும், எல்லோரும் என்னை மதிக்கணும். நல்லா படித்திருக்கிறேன், கை நிறைய சம்பளம் வாங்குகிறேன், இந்த எண்ணங்கள்லாம் நமக்கு வரவே கூடாது. ஏனென்றால் நாம் தேவனுடைய சபைக்கு நாம் இருக்கிறோம், தேவனுடைய சந்தத்தில் இருக்கிறோம், தேவனுடைய ராஜ்யத்தின் அங்கங்களாக இருக்கிறோம். தேவ ராஜ்யம் நம்ம கீழே இருக்கிறது. நாம் ஜாக்கிரதையோடு, மனத்தாழ்மையோடு, தாழ்மை உள்ளத்தோடு நாம் ஒருவரை கனப்படுத்தி நாம் வாழ கடனாளிகளாக எப்படி நான் வாழ்கிற வாழ்க்கையானது நம்முடைய வாழ்க்கையில மிகவும் முக்கியமாக இருக்கிறது. அதே போன்றால் பெண்களும் பாலிய துறைகளும் அப்படி இருக்க வேண்டும். பாலிய துறையிலும் அப்படி இருக்க வேண்டும். ஆண்டவரை நம்பி வாழ வேண்டும். எல்லா இடத்திலும் கீழ்ப்படிந்திருக்கும் சபையில கொடுக்கிற வேலைகளை சரியாக செய்ய வேண்டும். மூப்பர்களை கனம் பண்ண வேண்டும். கூட இருக்க வாலிபர் பிள்ளைகளை அகற்றக்கூடாது. அவளை அடுத்தவர்கள் மேட்டிமையான எண்ணத்தோடு பேசக்கூடாது. தாழ்மையாக பேசி அவர்களை ஆதாயப்படுத்த வேண்டும். அதை ஒருமுகப்படுத்தி அவர்களை வழிநடத்த. நீங்கள் படிச்சிருக்கீங்க, சிலர் படிக்காமல் இருப்பாங்க, அவரை அகற்றக்கூடாது, தண்ணி போடவே கூடாது. நான் டிபிஎம்ல ஊழியம் செய்தவர், என் கூட நிறைய சிஸ்டர்ஸ் வேலை செய்திருக்கிறார், ஊழியம் செய்திருக்கிறார். நான் சிபிஎம்க்கு வெளியே வந்த அப்புறம் ஒரு விஷயத்துக்காக நான் இருமுடியூர் சென்றிருந்தேன், கன்வென்ஷன்ல. ஒரு பெண்ணை என்னை பார்த்து நல்லா பேசினேன், ஊழியக்காரி தான். திரும்பவே அழுதா என்னை பார்த்து. எல்லாரும் கேட்குறீங்க, நீங்கள் என்ன சொல்றதை பார்த்து அழுதுங்க, சொல்லுங்க என்ன விஷயம்னு கேட்குறாங்க. பிலீவர்ஸ் எல்லாம் கூடி அவர் எனக்கு சொந்த எங்களை மாதிரி படிக்காத ஊழியக்காரர்கள் தான் சகப்பனை போடுகிறார், எங்களுக்கு ஆலோசனை கொடுப்பார், எங்களை தேற்றுவார், எங்களை ஆற்றுவார்.
உங்களுக்கு எதெல்லாம் தேவைன்னா வாங்கி கொடுப்பார். நாங்கள் அழுகக்கூடாது அவர்கிட்ட. படிக்காத ஊழியக்காரர்கள் நான் படித்ததே இல்லை, ஆண்டு அழைத்தார் என்று வந்துவிட்டேன், என் குடும்பத்தை எல்லோரும் என்னை தள்ளிவிட்டார்கள், விவாகம் முடித்தால் செத்து விவாகம் முடித்தால் நீ விதவை ஆக்கிவிடுவா என்று சொல்லிவிட்டார், குடும்பத்துக்கு சாபத்து உண்டாக்க திறந்துவிட்டார் என்று சொல்லிவிட்டார். அப்போ தேவன் இன்னி அவரிடத்தில் குறித்து இந்த கனமான ஊழியத்தை வந்துவிட்டு எனக்கு படிப்பறிவு கிடையாது, அவர் எனக்கு வேதம் சொல்லிக் கொடுப்பார், என் சொந்த தகப்பனை போல என் மீது அன்பு செலுத்துவார். எங்களை போல படிக்காத ஊழியக்காரர்களுக்கு அன்பு செலுத்தி ஆலோசனை கொடுத்து நீங்கள் கண்ணீருக்கு பதிலை கொடுத்து ஆசிரியர் என்னை கனப்படுத்துவார், எங்களுக்காக அழுவார், எங்களுக்காக செழிப்பார். அந்த சகோதரியை சொல்லிவிட்டு ஊழியக்காரங்களாம் போயிட்டாங்களே, இவங்களெல்லாம் எப்போ பார்க்க போகுது, என்னோட அவங்க வயசு கூட சிஸ்டிங், என்னோட வயசு கூட, எனக்கு எட்டாளர் செத்து போனாலும் தெரியாது, வேற பார்த்தேன், எனக்கு தெரியல, என் மனைவி காண்பிட்டேன். அருமையானவர்களே, நம்முடைய தாமையாருக்கு ஊழியக்காரர்கள் நம்ம சகோதரிகள் நாம் பாதுகாக்க கடனாளிகளாக இதெல்லாம் சொன்ன உடனே வருவார்கள். படிக்காதவர்களை மட்டம் தட்டினால் எனக்கு கிடைக்கவே செய்வார். என்ன ஆனும் அவர் தேவன் ஊழியத்துக்கு அழைத்துவிட்டார், தேவன் ஊழியத்துக்கு அழைத்துவிட்டார், அவருடைய பாதுகாப்பு இதான் என்னோட ஆசை. என் சகோதரி தான், என் கூட இருந்த ஊழியக்காரி தான், ஒரு சின்ன வார்த்தை கூட என் ஊழியக்காரத்தில் நான் தப்பாக பேசினதே கிடையாது. அந்த தெய்வத்துக்கு முன்பே அறிக்கை பண்ணுகிறேன், ஒரு சகோதரியத்தில் கூட தப்பா நான் பேசினதே கிடையாது. தேவன் எனக்கு வேண்டிய நன்மை பிரிவுகள் எல்லாம் கொடுத்து உதவி செய்தார், பலப்படுத்தினார், பாதுகாத்தார். ஒவ்வொரு கன்வென்ஷன்லையும் எனக்கு தான் வேலை மீட்டிங் கொடுப்பார்கள், எனக்கு தான் பயிர் செய்து கொடுப்பார்கள், திருவிழா ஞானஸ்நானம் சத்தியம் போதிக்க எனக்கு தான் அனுமதிப்பார்கள், காத்திருப்பு நடத்த எனக்கு தான், கன்வென்ஷன்லேயே ஃபுல்லாக எனக்கு தான், காலை பிரசங்கம் எனக்கு தான் வரும். ஏன்னா சின்ன பையனை போய் சீப்பான்னு சொல்லுவார், அவன் பார்க்க தான் சின்ன பையன், கடுகு சிறுத்தாலும் காரும் போகாதியா, காரம் பாசர் வீச்சி சாமர் என்பவர் சொன்னார். பாசர் பத்ரோஸ் என்பவர் தான் சந்து பாசர், அவர் என்னை அறிவுப்படுத்தினார். அவருக்கு அப்படின்னா பூச்சா நானும் பூச்சா நீங்கள் எவ்வளோ போட்டு வா அப்படின்னு சொல்லி எனக்கு நல்ல கரப்பானாக மாறிவிட்டார். அவர் தான் சீப் பாசர். அப்புறம் சீப் பாசர் அவர் என்றா இங்கே விட்டு வா சிறக்கன் பூச்சான் இவட நான் தான் தேவனுடைய வார்த்தையை கொடுக்கணும்னு சொல்லிட்டார். அவர் சொன்னாலும் யாரும் மாற்ற முடியாது. அப்படின்னு அப்படியா நான் பாசம் தருவோம் அப்படின்னு அப்படின்னு சொல்லி என்னை பிரசவம் பண்ணுவோம். ஆமாம் ஒர்ஷிப் பண்ணி ஜோம் பண்ணி ஒரு வார்த்தைகளை கொடுக்கும்போது ஒரு 20 நிமிஷம் தான் கொடுக்கும். பாசையாக கொடுப்பாங்க, அப்படிதான் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நானும் அது முடிச்சுல அதுக்கிட்ட ஒரு 1/2 மணி நேரம் பிரசங்கம் ஒர்ஷிப் இருக்கும். இது எந்த பாணியில் இருக்கும்னா என்எஸ்சி என்று இருந்தார், அவர் தான் டிபிடி சீஃப் பாஸ்டர் என்று அவர் அப்புறம் இறந்துட்டார். அவரோட பாணியில என்னோட பிரசங்கம் ஒர்ஷிப்பும் பிரசங்கமும் ஜபம் இப்படிதான் இருக்கும். அது எல்லோருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதுல ஒரு அனாயிண்டிங் இருக்கும், டெலிவரன்ஸ் இருக்கும், ஹீலிங் இருக்கும். ஆண்டவர் அப்படி எனக்கு பாராட்டி உயர்த்தினார். எனக்கு ஊழியக்காரர் என்னோட சீனியர் இருக்கு, எனக்கு விரோதமாய் திட்டம் தீட்டினார்கள், எனக்கு விரோதமாய் பேசினார்கள், அவர்களெல்லாம் இல்லை செத்து போனார்கள். அருமையான தேவஜனமே, நாம் சிறியவர்களாக இருந்தாலும் தேவ சமூகத்தில் நாம் சரியா இருந்தால் தேவன் நம்மை பலப்படுத்துவார். உங்கள் மூக்கள், நான் என்னோட ஊழியக்காரர்களுக்கு மூக்களுக்கு என்னோட சீனியர்கள் நான் ரொம்ப கீழ்ப்படுவேன். அவங்க வார்த்தைகளோ உடனே நான் கீழ்ப்படுவேன். போ என்றால் போவேன், வா என்றால் வருவேன், இதை செய்ய என்றால் செய்வேன். அந்த கீழ்ப்படுதல் என்பது எனக்கு ரொம்பவும் பிடிக்கும். கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தவர்களப்பட்ட ஆசீர்வாதம் தேவனுடைய அபிஷேகம். அந்த கீழ்ப்படுதல் தான் வாழித வாழ்க்கையில எனக்கு மிகவும் ஆறுதலாக இருந்தது. உடனே கீழ்ப்படிவேன், உடனே கீழ்ப்படிவேன். கீழ்ப்படிதல் என்பதுதான் எனக்கு ரொம்ப முடியாவிட்டால் உடனே கீழ்ப்படிவேன். அன்பான தேவஜனமே, வாலிபர்களே, மூப்பர்களுக்கு கீழ்ப்படியுங்கள், நல்ல ஆலோசனை ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களோடு இருக்கிற வாலிபர்கள் படிக்காதவர்கள் இருந்தால், படிப்புறையாக இருந்தால் அவர்களை விளக்காதீர்கள். அவர்கள் ஒன்று சேர்த்து ஒருங்கிணைத்து நல்ல ஆலோசனை கொடுத்து அவர்கள் உங்களோடு கூட அணைத்து வைத்து நீங்கள்
ஆலோசனை வாங்கி கொடுத்து நீங்கள் வழி நடத்தும். வேற்றுமை வரக்கூடாது. வேற்றுமை என்பது இளமையிலே வரக்கூடாது. நான் இளமையில தேவனை நினைவு கூற வேண்டும், தேவனுக்குள்ளாய் நாம் வாழ வேண்டும், தேவனுடைய வார்த்தைகளை கை கொள்ள வேண்டும். அதே மாதிரி பெண்களும் அப்படிதான் செய்ய வேண்டும். கழித்ததால் வாலிபருடைய வாழ்க்கை என்பது ஆண்டவருக்கு மிகவும் பிடித்ததாக இருக்கும். பலர் என் மேலே பொறாமையினால் எனக்கு தொந்தரவு கொடுத்தார்கள், மிகவும் தொந்தரவு கொடுத்தார்கள். கொஞ்சம் இல்லை, மிகவும் தொந்தரவு கொடுத்தார். சிபிஎம்ல துன்பம்னா நான் நிறைய துன்பப்பட்டேன். ஆனால் எனக்கு கைவிடவில்லை. ஊழியக்கால் சொன்னார், நீங்களா அந்த பையனுக்கு இழிவுபடுத்தி தொந்தரவு கொடுத்தீங்க, ஆனால் தேவன் அவனை உயர்த்தி கொண்டே இருக்கிறார். நிற்காப்பட்டவர்கள் அபிஷேகம் பெற்றார், இந்த விரல்பட்டவர்கள் அபிஷேகம் பெற்றார். வெளியே வருவேன் ஆளுக்கு எங்கும்புறத்து வெளியே வந்தாங்க. எளியாத்திருக்கதரிசி தேவனே, நீ எங்கே இருக்கிறீர் என்று தான் சொல்வேன். ஒரு மகிமை என் மேலே இறங்குவேன். அவ்வளோ நெருக்கத்திலே தேவனை என்னை வைத்துக் கொண்டு தான் பாக்கியம். காரணம் என்ன? கீழ்ப்படிதல். அதை நாம் அந்த வாழ்க்கையை நாம் வாழ்க்கையில அந்த கீழ்ப்படிதலை நாம் கற்றுக்கொண்டால் நம்ம வாழ்க்கைக்கு அது நலமாக இருக்கும். புதுவையில் நமக்கு பணி கொடுக்கிறவர்களாக நம்மை மாற்றுவோம். வாலிப பிள்ளைகளும் அப்படிதான் இருக்கும். கீழ்ப்படிக்கணும். உடனே கீழ்ப்படித்து தேவ சமூகத்திலிருந்து நாம் வாழ வேண்டும். எந்த நேற்றுமிக்கு இடம் கொடுக்கவே கூடாது. சரிங்களா? நேற்றுமிக்கு இடம் கொடுக்கக்கூடாது. இந்த விஷயத்தில் ஒரு சின்ன வார்த்தை உங்களுக்கு வைக்க விரும்புகிறேன். வாலிப வயதிலே உன் சிஷ்டைகளை தான் நீ நினைக்க வேண்டும். வேறு எதை பற்றி நினைக்க தேவன், வார்த்தைகள், பெற்றோர், படிப்பு, பெற்றோர், இதுதான் உங்க வாழ்க்கையில ரீதியா இருக்குது. அதே நேரத்தில் படிப்பு இருந்தால் மட்டும் போதாது, புத்திசாலித்தனமும் நமக்கு தேவை. அதோடு கூட வாழணும். புத்திசாலியின் தனமும் தேவை. அதே நேரத்திலே நாம் உழைக்கணும். புரியுதுங்களா? படிச்சுட்டோம், படிப்புக்கேற்ற வேலை கிடைக்கும், அப்படி காத்திருக்கவே கூடாது. நம்ம ஏதேனும் ஒரு நல்ல வேலையை செய்து பாக்கெட் மணியான்னு பார்ப்போம். அதனாலே உங்களுக்கு நல்ல ஆலோசனையா இருக்கும். படிக்கிற காலங்களிலே வாலிபத்திலே சிருஷ்டிகளை தான் நினைக்கிறேன். சும்மா அந்த பொண்ணு பின்னாடி இந்த பொண்ணு பின்னாடி சுற்றி வாலிபத்தில் வாழ்க்கையை நாசப்படுத்துகிறாங்க. ஒரு பெண்ணை நீயே காலையில் சொல்கிறேன், காலையிலேயே இங்கேயோ ஒரு பெண்ணை விரும்பி காதலித்தது உண்டானால், அந்த பெண்ணோட சுற்றினது உண்டானால், அறிஞான வாலிபனே அந்த பெண்ணை கைவிட்டு விட்டு வசதிக்காக வேறு பெண்ணை பார்த்து நீ மனைவியாக்கி கொள்வாயானால் அந்த பாவம் நீ சும்மா விடாது. புரியுதுங்களா? சும்மா விடாது. அதுக்கு நீ படித்து தேவ சமுதிர காத்திருந்து பெண்கள் கத்தறியதாய் ஒரு பெண்ணை தருவார். ஆனால் ஒரு பெண்ணை அனுபவித்து கெடுத்து விட்டு வேறொரு பெண்ணை பார்த்து வாதம் செய்யலாம் நினைத்து போகாதே. அது ஒரு காலமெல்லாம் உனக்கு துன்பமாக இருக்கும். நீ தேவ சமூகத்தில் நிற்கவே முடியாது. உன்னை குழப்பிவிடும். புரியுங்களா? நீ கண்ணியமாய் வாழப்பாங்க. அதே மாதிரி வாழைக்கு காலத்துல வாழைக்குறையும் கூட ஏதேனும் பையனோடு நீ பழகிருப்பாயானால், இதேத்தவர்னா அந்த பெண்ணை அந்த பகனை தள்ளிவிட்டு வசதிக்காக இன்னொருடைய நீ விவாகம் செய்வாயானால் உனக்கு தான் தேவ சமூகத்தில் நீ குற்றவாளியாகவே இருப்பாய். யார் விடுத்துமே உன்னை நெஞ்சி விட்டு பேச முடியாது. தேவன பார்வையை குற்றவாளி, தேவன ரத்தில் அபாத்திரமாய் போஜன பானம் பண்ணுகிறவன் என்று இருக்கிறது பைபிள்ல. அபாத்திரமாய் போஜன பானம் பண்ணுகிறவன் தான் இருக்கு. அபாத்திரமாய் போஜன பானம் பண்ணுகிறவன் என்று இல்லை, இருக்கா? இல்லை. ஆனால் அபாத்திரமாய் நாம் போஜன பானம் பண்ணக்கூடாது. காரணம் என்ன? அபாத்திரவாளியாய் நம்முடைய வாழ்க்கையை வாராதபடி நாம் எச்சரிக்கையோடு இருக்கும். இங்கே அடைந்து பிரிந்து இந்த பெண்ணிடத்திலும் ஊர் சுற்றி அவள் வாழ்க்கையை நாசப்படுத்திவிட்டு நீ இன்னொரு பெண்ணை வசதிக்காக விவாகம் பண்ணுவாயானால் உன் வாழ்நாள் எல்லாம் உன் மனதில் இருக்கும். அதை உன்னை விட்டு போகாது. உன்னைக்கு அது நன்மை, உன் நிம்மதியை கெடுத்து. ஆசைக்கு ஒரு பெண், வசதிக்கு ஒருத்தனா, ஆசைக்கு ஒரு பெண், வசதிக்கு ஒரு பெண்ணா, இந்த கேடு கெட்ட வாழ்க்கையில வாலிபர்கள் இறங்காமல் இருக்க வேண்டும். சிருஷ்டிகரை நினைத்து பாருங்கள். அதுதான் உங்களுக்கு ரொம்ப நல்லது. வாலிப பிரயாணத்திலே சிருஷ்டிகரை நினைங்கள். அந்த பக்கம் பார்க்காதீங்க. தேவன் நமக்கு இப்படி கழிவாளத்தை போட்டு வழிநடத்த வேண்டும். அவர் முன்னே இருக்கிற பாதை மூப்பனுக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும். புரியுதுங்களா? உங்கள் மூப்பனுக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும். நான் இடத்துல ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன்.
அப்ப எனக்கு ஒரு வாழை பிள்ளை, அவளுக்கு பிறந்த நாளே கிடையாது, மிச்சரும் ஸ்வீட்டம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. இந்தாங்க எனக்கு பிறந்த நாள். நான் வாங்கி என் மூப்பத்திக்கிட்ட கொடுத்து, அந்த பொண்ணு பிறந்த நாளா இந்தாங்க. அவன் என்கிட்ட கொடுத்தான், உங்ககிட்ட எது கொடுத்தா? அவள் இந்த அம்மா மிச்சரையும் சாப்பிட்டு ஸ்வீட்டையும் சாப்பிட்டு லோடு ஏற்றிட்டு உடனே வண்டி கட்டிக்கிட்டு போயிட்டான் வீடு. நான் தான் இருக்கேன்னு என்கிட்ட கொடுத்துட்டு ஜோம் பண்ணிக்கிட்டேன். நான் வேணான்னு சொல்ல போறேன். நான் ஜோம் பண்ண முடியும், ஆண்டு கேட்க மாட்டாரா? அது அவங்க வீட்டு அவங்க அம்மா கிட்ட போயிட்டு, பள்ளி இன்னைக்கு அவனுக்கு பிறந்த நாள் இல்லையே, கூப்பிடுங்க, ரைட்டு வா. பிறந்த போய் மிச்சர் ஸ்வீட்டு கொடுத்தியா, பிறந்த நாள் கொடுத்து சும்மா கொடுத்தா வாங்க மாட்டாருமா. அதுதான் போய் சொல்லிட்டு நீங்களே அவங்ககிட்ட போய் சொல்லிட்டு முன்னாடி பேய் முன்னாடியே போய் இழுத்து போட்டா என்ன செய்யணும்? ஏன் இந்த பார்த்து நல்லா தொடப்பட்டு விளக்கமாக சொல்லுவாங்க. எடுத்து திருப்பிக்கிட்டு நல்லா ட்ரம் வாசித்தாங்க, முதுகிலே டம் டம்னு கேட்டுட்டான். ஞானங்களே, இப்படி போய் உங்க வாழ்க்கையை நீ நல்ல எண்ணத்தோடு கொடுத்துருக்கலாம். அப்படி போய் சொல்லி தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நான் சாப்பிட மாட்டேன், எல்லாத்தையும் எடுத்து அந்த அம்மாட்ட கொடுத்துருவேன். நான் எதையும் சாப்பிடுவேன், எனக்கு சாப்பாடுனாலே பிடிக்காது. பாசிங் கொடுத்தா சாப்பிடுவேன், இல்லைன்னா 10 நிமிஷம் உட்காந்துருவேன், ஜெபம் பண்ணிடுவேன், ஏதாவது ஒரு வேலை செய்து கொடுப்பேன். கண்மையானவர்களே, இப்படி யாரையாகிலும் இந்த வாழ்வு நாளில் நீங்கள் இந்த மாதிரி தான் தேவைதான் வாங்கிட்டு போகிறீங்க. உங்கள் வாழ்க்கையும் உங்களால் கெட்டு போகக்கூடாது, உன் வாழ்க்கையும் கெட்டு போகக்கூடாது. இதுக்காக வாழ்வினே உன் வாழ்க்கையும் கெட்டு போகக்கூடாது, உன்னால் ஒரு வாழ்வு பெண்ணோட வாழ்க்கையும் கெட்டு போகக்கூடாது. தேவனை நினைத்து வாழுங்கள், உன் வாழ்நாளிலே நர்மண சாட்சியோடு வாழலாம். அப்ப நீங்க எப்படி செய்தீங்களா? அருமையான என் வாழ்வு வயதிலே தேவனை பாதுகாப்பு. திருவை இருக்குது, வரங்கள் இருக்கு, திருதான் திருவை இருக்கு, வரங்கள் இருக்கு, நல்ல ஜீவியங்கள் இருக்கிறது. ஆனாலும் கூட எலிதான் கொள்கைகள் டிபிஎம்லேயே வந்து பாருங்க. ஆனால் நல்ல பிள்ளைங்க நினைப்பேன், ஆனா அதுக்கு தான் வந்து ஆண்டு ஓடுவேன். நான் தெரிவிக்க ஓடுவேன். கடவுள் என்னை பாதுகாத்தா. ஒரு மதர் சொன்னாங்க, இறுதியா இங்க வாங்க, இல்லைங்கம்மா பாரு, பேய் கிட்ட வந்து நிற்காது, தூரத்தை தான் நிற்கும். அதனால எச்சரிக்கையா இருந்துக்க. அது பேய் எங்க தூரத்துக்கு ஒன்னுதானே சொல்றேன். பொண்ணுக்கு பின்னாடி 10 பேய் இருக்கும்டா, அவளை உங்ககிட்ட தள்ளி உங்க லைஃப்பை ஸ்பாயில் பண்ணிடணும். அதனால ஜாக்கிரதை, இவங்கதான் என்னை பாதுகாக்கணும். அவங்களுக்கு எல்லா விவரமும் தெரியும், அதனால அவங்க என்னை பாதுகாப்பான். அதனால் தேவன் வாலிபர்கள் வாலிப பிள்ளைகள் தேவனுக்கு கண்ணியமாய் வாழுங்கள், அதான் அவங்களுக்கு நல்லது. என் பரிசுத்தவன் என்னை நன்றாக வளர்த்தார்கள். அதுக்கு எத்தனை கோடி நாவுகள் எனக்கு இருந்தாலும் இதுக்க போட அதெல்லாம் மறக்கவே முடியாது. நித்தியம்ல என் பரிசுத்தவன் என்னை வளர்த்த விதங்கள், எனக்கு சொல்லிக் கொடுத்த விதங்கள், போதித்த விதங்கள் எல்லாம் மறக்கவே முடியாது. ஆண்டவர் எனக்கு அத்தனை நன்மைகளை செய்திருக்கிறார். அதுதான் இந்த நாளிலே எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கு. அனுபவத்தோடு உங்களோடு பேசுகிறேன். தேவன் நமக்கு உதவி செய்வார். என் மனைவியை வாகம் செய்த பிறகு 64 பெண்கள் என்னை இச்சித்து என்னை துர்போஜனப்படுத்த பார்த்தார். அதுல ஒருத்தி என் வீடியோவை பார்த்துட்டான். எவ்வாறு எப்படி பேசுறாரு, அந்த லிஸ்ட் நமக்கு என்ன இருக்குமா? அவங்க சொல்றாங்க, அந்த லிஸ்ட் நம்ம நான் பேரை சொல்லி நம்ம தான் லிஸ்டாக தான் சேர்த்து கொடுத்தாரு. அப்படிதாங்க கடவுள் நான் காப்பாற்றுறேன். என் மனைவியை பின்னாடி உட்கார வச்சுக்கிட்டு முன்னாடி அரிசி வச்சிருக்கேன். நான் பைக்கில் போயிட்டு இருக்கேன். ஒரு அகாடமி இருக்கு, அதில் வர 2-3 பெண்கள் வாலிபர்கள் என்னை பார்த்துட்டு ரொம்ப அவங்க அம்மாவை பின்னாடி உட்கார வச்சுக்கிட்டு அரிசியை முன்னாடி டேங்க் வச்சு எப்படி போது பார்த்து வந்து பிடிச்சா இந்த மாதிரி தானே ஒரு ஆள் ஒருத்தர் அதை பிடிக்கணும். அந்த பக்கம் ரொம்ப அந்த பக்கம் தான் வரணும் போனோம். ஒரு நேரம் ஹெல்மெட்டை கட்டி காட்டி மண்டியை அதோடு ஓடி போனான். அருமையானவர்கள், அவன் வந்து அழகா எல்லாம் விட்டாலும் எட்டு விசாரிச்சு நம்ம தொடக்க தான் செய்யும். ஆனா வாலிப வயதுல நம்மை பாதுகாக்கும். வாலிப என் மனைவி கல்யாணம் பண்ண பிறகு எனக்கு வந்து பொச்சல் வந்து ஆனோம். ஒரு பாவமும் செய்யாதபடிக்கு என் மனைவி ஸ்தானத்தை எந்த பெண்ணையும் வைக்காதபடிக்கு தேவன் என்னை காப்பாற்றினார். எந்த ரகசிய பாவம் நான் செய்ததே இல்லை. தேவனை கிருபையை தாங்கிக் கொண்டு இருந்தா
அதனால தேவ ஆலோசனை கீழ்ப்படிதலுக்கு விட்டு கொடுத்து வாழ்ந்தால் அது நம்ம வாழ்க்கைக்கு மிகவும் நல்லவா இருக்கும். என்னால் யார் வாழ்க்கையும் கெட்டு போகவில்லை. அதை அவாண்ட பணிகளெல்லாம் என் மேலே வந்தது. ஆனாலும் நான் யூத் மினிஸ்ட்ரி பண்ணுவேன். ஒரு இடங்களெல்லாம் யூத் மினிஸ்ட்ரி தான். ஷூட்டிங் பேர் சிபிஎம்லே ஷூட்டிங் பிரைட் நடத்தின ஒரே நபர் நான் தான். ஷூட்டிங் பேர் துவங்கினதும் நான் தான். அதே எப்படி இப்போ இருக்கிற பேர் ஷூட்டிங் பிரைட் வச்சிருக்காரு. நானும் கொடுத்த பேர் வச்சார். அந்த பேரில் ஊழியம் செய்யணும், பிரேயர் நடத்துவோம். இன்னொரு ஸ்டீபன் என்று இருந்தால் ரூட் பிரேயர் சொல்லுவோம். அவர் நான் தான் நிறைய இடங்களில் ஷூட்டிங் பிரேயர் நடத்திருக்கோம். கன்வென்ஷனாக மதுரை வரையிலும் போய் ஷூட்டிங் பிரேயர் நடத்திருக்கோம். அவர் என்னை உதவே மாட்டார். ஆசை சீக்கிரம் தாசர் தான் சீஃப் பாஸ்டர் உடனே ஃபோன் பண்ணி பாஸ்டர் அந்த பையனை கூட சொல்லுங்கள் சண்டை பாஸ்டருக்கு சொல்லி விட மாட்டேன். உடனே ஃபோன் பண்ணி சொல்லுவார். அவன் உடனே அந்த கன்வென்ஷன் நடத்துவேன். அவருக்கு அவர் வார்த்தையை தட்ட முடியாது. நான் அங்கே வரேன், அந்த பையனை பார்ப்போம். உடனே அவர் தான் இங்கேருந்து பேக் தூக்கிட்டு ஓடி. அருமையானவர்களே, ஏன் உபயோகப்படுத்தினார் ஊழியக்காரர்கள் என் மேலே பொறாமல் போகும். ஐயோ எனக்கு அடிக்காத குரல் தான். அவ்வளோ துன்பம் கொடுத்தாருங்க. உண்மையான துன்பம் என்னங்க, அவ்வளோ துன்பம் கொடுத்தார். அவெல்லாம் செத்து போனாங்க. ஒரு ஒருத்தர் ரொம்ப தொந்தரவு கொடுத்தாங்க. அவன் ரத்தம் கட்டி செத்து போயிட்டான். ஒரு வார்த்தை சொன்னேன், நீ ரத்தம் கட்டி தான் சாவையான, ரத்தம் கட்டி தான் செத்து. அருமையானவர்களே, தேவனுடைய நிலைப்பாடுகள் நமக்கு தேவை. தேவனுடைய கிருபை நமக்கு தேவை. இப்படிப்பட்டதான தேவையில்லாத விஷயங்களிலே நாம் ஈடுபடக்கூடாது. கீழ்ப்படிதல் எப்பவும் அவசியம். துவக்க வாழ்க்கையிலே கீழ்ப்படிந்து வாழ்ந்துவிட்டால் மூப்பர்களுக்கு போறவர்களுக்கு உதவியிலே அது பலனை கொடுக்கும். செய்வதால் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான விளையாட்டு ஜிபிஎம் ₹1 காசு கூட என் பைக்கில் போட்டதில்லை, எடுத்து வைத்ததே கிடையாது. ₹1 காசு கூட என் பெட்டியில வைத்தது கிடையாது. கண்ணியமாய் வாழ தேவன் எனக்கு உதவி செய்தார். அங்கேருந்து வரும்போது ₹1 காசு கூட நான் கொண்டு வந்ததில்லை. இன்னைக்கு ஆண்டவருக்கு கொண்டு போய் அறிக்கை பண்ணுகிறேன். இருந்தா தேவன் நம்மை காப்பாற்றுவார். அது பேர் பெட்டியில் பணம்லாம் வச்சிருப்பான், எனக்கு தெரியும். ஆனால் நான் காட்டி கொடுத்ததில்லை. தேவன் மட்டும் பாதுகாத்தார். அதுபோல தான் எல்லா தீங்களுக்கு விளக்கி தேவன் ரட்சித்து நம்மை வழிநடத்துவார். கீழ்ப்படிதல் என்பது வாலிப வயதிலே நமக்கு மிகவும் முக்கியமானது. எல்லா தீங்களுக்கும் விளக்கி தேவன் நம்மை ரட்சிப்பார். நம் கரங்களை தேவ சமத்திலே சுத்தமாக வைக்க வேண்டும். புரியுதுங்களா? தேவ சமத்தில் சுத்தமாக வைக்க வேண்டும். தேவன் நம்மை கைவிட மாட்டான். என் வீடியோவை யாரெல்லாம் பார்க்கிறீர்களோ தெரியாது எனக்கு. ஆனால் தேவனுடைய அனுக்கிரகம் நம் மீது நிறைத்திருந்தால் போதும். நீ தப்பிதமான வாழ்க்கை வாழ்ந்திருப்பாய். ஆனால் கண்டிப்பா நீ தேவ சமத்தில் நிற்க முடியாது. எனக்கு தெரிந்த சில ஊழியக்காரர்கள் இப்படி தவறுகளை செய்துவிட்டு வந்து வேதத்தினை வாதம் செய்தார். ஊழியக்காரர் ஒரு பெண்ணை கூட்டிக் வந்து கூட வச்சிருந்துட்டு அந்த பெண்ணை குடும்பத்தார் எல்லாம் ஏதோ சொல்லி அனுப்பிவிட்டார்கள். அவர்கள் ஜாதியில் ஒரு பெண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சார். ஊழியக்காரன் எப்பவுமே தேவனுடைய பார்வையை குற்றவாளியாக தான் இருப்பானவங்க, நல்லா இருக்க மாட்டான். இன்னொன்று ஒரு ஊழியக்காரன் ஒரு சிஸ்டர் ரொம்ப கூட அந்நியமாக இருந்திருக்கான். அந்த பெண் அந்த சிஸ்டர் வேற ஜாதி என்று தெரிந்தவனே அவளை விளக்கிவிட்டு அவன் ஜாதியில் ஒரு பெண்ணை செலக்ட் பண்ணி கொண்டு போய்விட்டான். அதெல்லாம் எனக்கு தெரியும். அருமையானவர்களே, அதெல்லாம் நல்ல வாழ்க்கை கிடையாது. ஒரு பெண்ணை கெடுத்து விட்டு வேற பெண்ணை வாங்கல் செய்வது தேவனுடைய பார்வையிலே குற்றமாகும். தேவனுடைய கிருபையிலே சார்ந்து வாழுங்கள். ஒரு ஆண் வாழ்க்கையை கெடுத்து விட்டு நீங்கள் வாழவே கூடாது. நம்ம இந்தியா இருந்தால் எல்லா நேரங்களிலும் தேவன் உதவி செய்வார். விட்டு வெளியே வந்த இதனை விட்டு வெளியிடும் ₹1 காசுக்கு யாரும் பொய்யை சொல்லி நான் வாங்கினதே கிடையாது. வாங்கினதே இல்லை. யாருடைய பணத்தில் பொருள் அவருக்கு தெரியாமல் எடுத்ததே கிடையாது. தேவன் அற்புதமாய் பாதுகாத்து பராமரித்து வழிநடத்துகிறார். அருமையான வாலிப சகோதர சகோதரியே, எச்சரிக்கையாயிருங்கள், மூப்பர்களுக்கு கீழ்ப்படியுங்கள், சபையில் அடங்கியிருங்கள். சபையின் போதர்களுக்கு கீழ்ப்படித்து எல்லா வாலிபர்களையும் நேசித்து நீங்கள் தேவ சமத்திலே காத்திருங்கள். தேவன் உங்களுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுப்பார். புரியுங்களா? விவாகம் பண்ணிட்டு என் மனைவியின் ஸ்தானத்தில் வேறு பெண்ணை வைக்கலாமா? அது வைக்கவே கூடாது. தேவனுடைய கிருபை நம்மளை பாதுகாக்கட்டும்.
எத்தனையோ அநியாய பழிகள் வந்தாலும் தேவன் தான் நம்மளை காப்பாற்ற வேண்டும். சரிங்களா? ஒரு பெண்ணை என்னால் கர்ப்பமாகவில்லை, இந்த அக்கிரமத்தை நான் செய்ததே கிடையாது. என் தேவனுடைய பார்வையிலே நான் குற்றவாளி அல்ல. தேவனுமே பாதுகாத்து வழி நடத்துவார். என்னால் யாரோட வாழ்க்கையும் கெட்டது கிடையாது. தேவ சமூக அரங்கின் மேரேஜ் தான் பண்ணிட்டு படித்தது ரொம்ப கம்மி. அந்த அம்மா எம்காம் ரெகுலராக படிச்சிருக்கான். குற்றாலம் தானம்மா பராசக்தி காலேஜிலே எம்காம் படித்தது ரெகுலரில் தான் படித்தார். அருமையானவர்களே, தேவன் நம்மை வழி நடத்தி பாதுகாப்பார். 10 பைசா ஒரு ரூபா கூட டவுரி வாங்கினாமா, டவுரி வாங்குது. கடன் வாங்கியிருக்காங்க அவங்கள்ட்ட ஒரு 40,000 ரூபாய், 8,000 ரூபாய் திருப்பி கொடுத்துட்டோம். ஒரு 32,000 திருப்பி கொடுத்தோம், வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. அவ்வளோதான். அதனால தேவன் நம்மை கைவிட மாட்டேன். என்கிட்ட பணம் எப்படி இருக்கு? என்கிட்ட பணம் கிடையாது. என் மினிஸ்ட்ரிக்கு ஜஸ்ட் சேர்த்ததுக்கு ரிட்டர்ன் பே பண்ணேன். அது எவ்வளோ கேட்பார்களோ தெரியாது, பணம் இல்லை. புரியுதுங்களா? தேவன் நம்மை காப்பாற்றுவார். நான் பணம் கேட்கன்னு நினைக்காதீங்க, உள்ளன்னு சொல்றேன். 10 பைசா டவுரி வேணுமா? டவுரியெல்லாம் வாங்க வேணும். அதனால இப்போ என் பிள்ளைகளுக்கு நான் நல்ல விஷயங்களை செய்யணும்னா என்கிட்ட பணம் கிடையாது. தேவன் நமக்கு உதவி செய்கிற பிள்ளைகளுக்கு கற்பனைகளை பற்றி போதித்திருக்கிற தேவனுடைய பிரமாணங்களை பற்றி போதித்து அவர்களை நல்வழிப்படுத்த தேவன் உதவி செய்கிறார். எனக்கு எப்படி போராட்டமோ அது போல என் மகனுக்கு போராட்டம் தான். அதை காப்பாற்றி கூட்டிட்டு வரதுக்கே சரியா சொல்லுங்களா? அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை. ஆனாலும் கூட சில போராட்டங்கள் வருகிறது. இயேசு கிறிஸ்து அழகா இருந்தார், சௌந்தரியம் உள்ளவர் தான். ஆனால் அவரே அடைய பார்த்த பெண்கள் அந்த காலத்திலே நிறைய இருக்கார். கடைசியில் அவர் முகம் அந்த கேடானோன்னு அவெல்லாம் ஓடிவிட்டார். இப்படிதான் கடவுள் நம்மை காப்பாற்றி வழிநடத்துவா. நம்ம முகம் சோர்ந்தால் விட்டு போயிடுவாங்க. அலுவலியா போனாலும் பரவாயில்ல, எதனா படி நம்ம மேலே போட்டு போயிடுவோம். ஆண்டவர் சமூகத்தில் உண்மையாளர்கள் தேவனுடைய ஆசீர்வதிப்பார். பெய்ததா அடுத்த வசனங்களை நான் வசந்த படிக்க கேட்கலாம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 6வது வசனம். இப்படிப்பட்டவைகளின் நிமித்தமாக கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வருவதால் ஒருவரும் உங்களை வீண் வார்த்தைகளினாலே மோசம் போகாதபடிக்கு எச்சரிக்கையாய். 2 வார்த்தை இருக்காது, படிங்க மறுபடியும். இப்படிப்பட்டவைகளின் நிமித்தமாக கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை, கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேலே தேவனுடைய கோபாக்கினை வருவதால் ஒருவரும் உங்களை வீண் வார்த்தைகளினாலே மோசம் போகாதபடிக்கு, ஒருவனும் வீண் வார்த்தைகளினாலே உங்களை மோசம் போகாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள், எச்சரிக்கையாய் வாழுங்கள். தேவன் ஊழியக்காரர்களோ சரி, செஞ்ச சில ஊழியக்காரர்கள் அப்படி இருக்கிறாங்க. அவங்க ஆசை காட்டி ஒரு பாசோட பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஒருத்தன் ஏமாற்றி நல்லா பழகிட்டு அந்த பொண்ணை வச்சுட்டு வேற ஒரு பெண்ணை போய் கல்யாணம் பண்ணி, இந்த பாவம் நான் இல்லை அப்படிலாம் சேர்த்துக்காரு. நான் தேவ சமூகத்திலே காத்திருந்து வழிநடத்துங்க. போதவர்களுக்கு கூட இந்த தவறுகளை செய்யாதீங்க. அவன் துவக்கத்திலே ஏதோ நல்ல குணசாலியான செய்தியை கண்டுபிடிங்க. ஆண்டவர் உங்களை வழி நடத்துவார். தேவ கோபாக்கினின் பிள்ளைகளாக வராதபடி, தேவ கோபாக்கினின் விசுவாசிகளாய் வராதபடி, தேவ ஆக்கினிக்கு ஏதுவாக ஊழியக்காரர்களும் வரக்கூடாது. வைப்பாட்டியெல்லாம் வச்சுக்காதீங்க, வைப்பாட்டிக்கெல்லாம் வச்சுக்காதீங்க. தயவு செய்து மனைவிடத்துல அன்பா இருங்க. ஊழியக்காரர்கள் மனைவி போதையா, அந்த மனைவி ஸ்தானத்தில் வேற பொங்கலை சேர்க்காதே. எல்லாம் வரும், தெரியாதான் வரும். ஜாக்கிரதையா இருங்க. அங்கெங்க கூட்டிட்டு தெரியாதுங்க. அப்போ ஒரு ஊழியக்காரர் இருந்தார், சார் எனக்கு ஒரு பொண்ணு வேணும், நல்லா பயன் படிக்க தெரிஞ்சா போதும், பாட்டு படிக்க தெரிஞ்சா போதையா, அழகு இல்லாவிட்டாலும் பரவாயில்ல, ஒரு பெண்ணை பார்த்து கொடுங்க. பார்த்தாச்சு, கல்யாணம் பண்ணியாச்சு. ஒரு ஞானம் ஆனவொன்னு சபையில் ஒரு 150 பேர் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்யலாம், சபையில் ஒரு விசுவாசி வெளிநாட்டுக்கு போயிட்டார். அந்த மாதிரி பாஸ் எடுத்து ஒரு கூட வரும். கடைசியில் அந்த ஆளுக்கும் அந்த பெண்ணுக்கும் இவருக்கும் தொடர்பாய் புத்தி சொல்லி தான் பார்த்தேன். பாருங்க இப்படி நடக்கிற விஷயம் கேட்கவே இல்லை. அப்படிலாம் முன்னேறீங்க சார் அப்படிலாம் எதுவும் போய் சொல்கிறான். கடைசியில் நான் என்ன கல்பாக்கத்துக்கு போயிட்டு வரும்போது இவங்க 2 பேரும் கை பிடிச்சிட்டு போகிறாங்க. மகாபலிபுரம்
கிட்ட டக்கு என்ன சார் இங்க இறங்குங்க, ஆமா வரேன், நீங்க அடுத்த வந்து வரணும் போங்க, காசு டிக்கெட் இருக்கிற எதுனா பரவாயில்ல. அவங்க பின்னாடியே இதுதான் ஊழியமா என்று கேட்டு அழிச்சாரு. பெண்ணை விட்டு ஓடுறான், அவன் ஒரு பக்கம் ஓடுறான், இன்னொரு பக்கம் ஓடுறான். எங்க சொல்லிடணும்னு பயம். பஸ் ஸ்டாப்பிங் போய் எனக்கு வந்து முன்ன வந்த பஸ்ல 2 பேர் ஏறி போயிட்டேன். அருமையான பாவம், உன் மனைவிக்கு நீ துரோகம் பண்ணாது, உன் மனைவி அசட்டை பண்ணாது, நீதான பயப்படிக்க தெரிஞ்சா போதும், பாட்டு படிக்க தெரிஞ்சா போதும்னு சொன்னேன்ல. இப்போ எனக்குயா அந்த பெண்ணு நேரம் மறுநாள் அதை பேசி அதை சரி பண்ணி கொடுத்து புரிஞ்சுங்களா. ஒரு மனைவி ஸ்தானத்தை விசுவாசியை வைக்காதுங்க. மனைவி இடத்துல அன்பாருங்க போதும். மனைவிகளும் உங்களுக்கு சொந்த புதுசு இடத்துல அன்பாருங்க போட்டு நச்சரிக்காதீங்க. வருஷம் ஊரா ஓடி போயிடுவான். ஒரு பாச சொன்னா இல்லையா, ஒரு ஊரைக்கார கூட மிஸ் பண்ணாம வந்தீங்க, அவங்க வீட்டுக்கு போனா பொங்கலை தொலை தாங்க முடியலையா, அதிகம் அழிக்கிறாங்க. மீன் வாங்கி கொடுத்தாயா, மீன் வாங்கின்னு கேட்குறா. கறி வாங்கி கொடுத்தா இன்னைக்கு எது கறி வாங்கின்னு கேட்கா. காய்கறி வாங்கி கொடுத்தா இன்னைக்கு எது காய்கறி வாங்கின்னு கேட்கா. கீரை வாங்கி கொடுத்தா இன்னைக்கு எது கீரை வாங்கி தச்சுன்னு கேட்கா. கருவாடு வாங்கி கொடுத்தா இன்னைக்கு எது கருவாடு வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னு கேட்குறா. நான் சொன்னேன், காசை கையில் கொடுத்துருங்க, பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸ் வாங்க தனியாக பிள்ளைங்க எதிர வச்சு காசு கொடுங்க, ஆட்டை போட்டு. அவர் அதே மாதிரி செய்தார். அம்மா இந்த காசு எல்லாம் வாங்கி செய் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாரு. இப்போ அது இஷ்டத்து வாங்கி செஞ்சு நான் வாங்கி கொடுத்தா சீரை என்ன செய்யலாம். இந்த மாதிரி நச்சரி கொடுத்தா ஊழியக்காரன் மனைவி விட்டு ஒவ்வொரு காசு மீட்டிதான் ஓடிக்கிட்டு இருப்பான். அங்கே போனால் 11:30 மணிக்கு 2-3 பிஸ்கெட் தருவாங்க, டீ தருவாங்க, அதெல்லாம் குடிச்சிட்டு அப்படியே உட்காந்து அவங்க தூக்கத்தை போட்டு 2 மணிக்கு கூட சாப்பாடு தருவாங்க. சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போகணுமே, இந்த பொம்பளை என்ன வச்சுருப்பாரோ தெரியாது, என்ன வரும். அவன் எங்கன்னா ஊரை சுற்றிட்டு எங்கன்னா உட்காந்துட்டு 11 மணி வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து வச்சு ஜாம் பண்ணிட்டு உட்காந்துட்டார். நான் சாப்பிட்டோம்னா 12 மணி பார்த்து எங்கன்னா ஒரு கட்டு கட்டிடுவான். அவனை சாப்பிட கொடுக்கணும், அப்போ தான் சாப்பிடணும், வாங்கி சாப்பிடுவோம். காரணம் ஊழியக்காரங்க ஏன் வீட்டில் இல்லை, ஊழியக்காரங்க மனைவி அப்படியே நச்சரிக்கிறது புரியுங்களா. அந்த நச்சரிப்புலாம் இருக்கக்கூடாது. ஒப்புமையாக கணவன் இடத்துல அன்பா நடந்து கொள்ளுங்க, மனைவி புருஷன் இடத்துல அன்பா நடந்து கொள்ளுங்க, புருஷன் மனைவி இடத்துல அன்பா நடந்து கொள்ளுங்க. அது பாக்கியம் நன்மையாக இருக்கோ. ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்து ஆசீர்வாதமா இருந்தால் படிக்க. இப்படிப்பட்டவைகளின் நிமித்தமாக கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வருவதா? பிள்ளைகள் மேலதான். ஆனால் விசுவாசிகள் யார் ஊழியக்காரர்கள் பிள்ளைகள் தானே. நிலப்பட்ட கீழ்ப்படியாமைகளை வராதபடி பெற்றோர் கீழ்ப்படிவாங்க, அவை முப்பொருள் கீழ்ப்படிவாங்க. தேவன் நம்மை கைவிட மாட்டார். இந்த நடத்துகிற ஊழியக்காரர்கள் கீழ்ப்படி ஒரு நாளும் என்னை நடத்துகிற ஊழியக்காரருக்கு நான் கீழ்ப்படியாமல் இருந்ததே இல்லை. வந்தால் போவே வாழ்ந்தான் அது. அதனால ஒரு ஸ்லாக்கியத்தை நான் பெற்றேன். தெரியுங்களா, என் பாஸ் சொன்னார், அவரை போயிட்டு பிரசங்கிட்டு திருச்சி இங்கோட்டு வரணும். நான் போனேன் 11:45 ஒரு வண்டி. அது கூட பிரசாதம்லாம் பண்ணி 6ஆம் நேரத்துக்கு ஏதோ கொஞ்சம் சாப்பாடு கொடுத்தாங்க. சாப்பிட்டவனும் பயங்கர வயிற்று ஏற்கனவே 3 நாள் பாஸ். அந்த கிட்ட வர பஸ்ஸு போயிடுச்சு, நான் நிற்கவே இல்லை. அதுக்கப்புறம் அங்கேருந்து நடந்தே போகிற 1.5 கிலோமீட்டர் இன்னைக்கு நடந்தே வருது. போகும்போது வழி தாங்கணும் இல்லை, அந்த பாம்புத்தோட ஜாஸ்தி. பகலே பாம்புகள் இந்த பக்கம் அந்த பக்கம் அலையும் காடு. எங்கேயாவது படுத்துக்கொள்ளாமல் நினைக்கும் போது தான் எனக்கு இன்னும் இருந்து ஒரு சத்தம் கேட்டு, தேவ மனிதனாகி இருதயராஜி அவ்வளோ மரியாதை கொடுத்து யார் நம்மளுக்கு கொடுக்கலாம். அது எஸ்தான் பாட்டு வந்துட்டே இருக்கு. மறுபடியும் அதே திரும்பி பார்த்தா 2 தேவதூதர்கள் வேகமாக வந்து என் கரத்தை பிடித்து கொண்டார். நான் நேரடியாக பார்த்தேனுங்க. சில தேவதூதர்களுக்கு இறகு இருக்கும், ரெக்க இருக்கு, சிலருக்கு இருக்காது. என் கையை பிடிச்சிட்டு இந்த பக்கம் அந்த பிடிச்சி கொஞ்சம் தான் நான் ஒரு 15-20 அடி தான் நடந்திருப்பான். நான் வயிற்று வழியெல்லாம் போயிடுச்சு. பஸ் ஸ்டாப்பிங் வரைக்கும் எனக்கு நடத்தையை கூப்பிட்டேன். ஆனால் நம்மளோட தேவதூதர் வருகிறதை யாரும் பார்க்க முடியாது, யார் கண்களுக்கு தெரியாது. அப்புறம் நான் அந்த பஸ்ஸில் ஏறி நான் இருக்கிற இடத்துக்கு வந்தேன். வந்து பார்த்தால் அதே தேவதூதர்கள் 2 பேரும் பஸ்ஸை விட்டு வெளியில் வர அங்கே வந்து நிற்கிறார். அவங்க என்னை கை நடத்தி நான் இருக்கிற இடத்துல கொண்டு வச்சுட்டு அதே இடத்துல பறந்து போயிருந்தார். இந்த சாத்தியம் கீழ்ப்படிந்தால் அது வருகிற நன்மை தான் தெரியுங்களா. ஊழியக்காரர் கீழ்ப்படிங்க. ஊழியக்காரர்கள்
உன் நன்மையை தேவனுக்கு கீழ்ப்படுகிறதுனால் வருகிற நன்மைகள் மிகுதியாக இருக்கோ. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இன்னொரு வசனத்தை நாம் படிக்க கேட்கலாம். யோபுவின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். புத்தி இல்லாத மனுஷன் காட்டு கழுதைக்கு ஒப்பாக. கேட்டீங்களா? புத்தி இல்லாத மனுஷன், அந்த இடத்துல பெண்ணையும் சேர்த்துங்க. புத்தி இல்லாத மனுஷி எப்படி இருக்கிறாளா? புத்தி இல்லாத மனுஷன் காட்டு கழுதைக்கு ஒப்பாக இருக்கிறான். பிறந்து இருந்தாலும் செவி நெஞ்சுள்ளவனாய் இருக்கிறான். அவங்க ஆட்டு கழுதைக்கு ஒப்பானவனாக பிறந்திருந்தாலும் அவன் பெருநெஞ்சு உள்ளவனாக. காட்டு கழுதைன்னு அடக்க முடியாதுங்க. அவன் தாறுமாறா ஓடும். வயலில் இன்னொரு இடத்துல தாறுமாறாய் ஓடுகிற பெண் ஒட்டகம் என்று தாறுமாறா ஓடுங்க. அது அடக்குவாரும் இல்லை, அது பிரிப்பாரும் இல்லை. காட்டில் பயங்கரமா ஓடும். அதான் மனிதன் காட்டு கழுதைக்கு ஒப்பா இருக்கக்கூடாது. அவன் எப்படி இருக்க வேணுமா? தேவன் மேட்டிக்கு உள்ளவனா இருக்கக்கூடாது. பெருநெஞ்சிக்காரனா இருக்கக்கூடாது. பெருநெஞ்சிக்காரன் என்ன செய்கிறான்? விதற்றுகிறான். பெருநெஞ்சிக்காரன் விதற்றுகிறான். இப்படிதான் வாழ்க்கையெல்லாம் நீங்க வாழாதீங்க. ஏன்னா அரை மணி நேரத்துக்கு மேலே போயிட்டு இது மேலே பேசக்கூடாது உங்களுக்கு கேட்க நிறுத்து உங்களுக்கு செலவாயிரும். அஞ்ஞானங்களே தேவ சமத்திலிருந்து வாழுங்கள். யாருக்கும் தீங்கு செய்யாதீங்க, யார் வாழ்க்கையும் கெடுக்காதீங்க. அதனால ஆண்டவர் சமத்திலிருங்க. தேவன் கைவிட மாட்டார். தேவ சமத்திலிருங்க. எனக்கு என் பேரை கெடுக்கிறதா இருக்கிறாங்க. அதனால் தேவ சமத்தில் இருக்கு. யாருக்கு தீங்கு செய்யாதீங்க. தயவு செய்யும். யார் பேரை கெடுக்கிறதுனால உங்களுக்கு என்ன கிடைக்குது? உங்களுக்குள்ள பொல்லாதார் மூதாதையுடைய ஆவி உங்களுக்குள்ள இருக்கும். நீ கிறிஸ்தவனா இருக்கலாம், ஊழியக்காரனா இருக்கலாம். மூதாதையோட ஆவி உங்களுக்குள்ள இருந்தால் உன் பழக்க வழக்கம் எல்லாம் வித்தியாசமா இருக்கும். பழக்க வழக்கம் நிறைய ஊழியக்காரனை பார்த்திருக்கிறேன். மூதாதையோட ஆவி உங்களுக்குள்ள இருக்கும். அது உன்னை ஆளுகை செய்யும். பெண்ணா இருந்தாலும் ஆண் இருந்தாலும் அது உங்களை விட்டு விடவே செய்யாது. உங்களை விட்டு விலகாது. நீங்க பரலோகத்துக்கும் போக முடியாது. செத்து போனவர்களுக்குலாம் ஸ்திதி கொடுப்பாங்க பாருங்க. எங்க நாற்பது ஸ்திதி கொடுப்பாங்க. அவன் பேரெல்லாம் சொல்லி எதெல்லாம் சொல்லி ஸ்வரங்கள்லாம் சொல்லி அவன் பேருக்கு அவன் ஸ்திதி கொடுப்பாங்க. எல்லாம் போடுவாங்க. ஆற்றுலையோ போட்டலையோ போடுவாங்க. நமக்கு யாருக்கு ஸ்திதி கொடுக்க? ஆண்டவர் தான் நமக்கு முக்கியம். ஆனால் மூலாத யாவிகள் உங்களை பின்தொடரும். அதான் அவங்க புத்திகள் கேடா இருக்கிறது. கொலைபாதங்கள், பேசித்தனங்கள், அளவுகள், எளிமைகளை அடிக்கலாம், குத்தலாம், அழித்து விடலாம். உன் பாவத்தை மன்னிப்பார் யாருமே இல்லை. உன் முன்னோரின் ஆவியோனுக்குள்ள ஒரு ஜாதிக்கும் ஒரு குலதெய்வம் இருக்கிறது. ஒரு ஜாதிக்கும் முன்னோர்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய ஆளுகை உங்களுக்குள்ள வரவே கூடாது. நீங்க ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, நாங்கள் உங்களுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். செத்து போனீங்களோ முன்னோர்களை எங்களை ஆளக்கூடாது. அந்த ஆளுகளை எங்களை விட்டு அகன்று போக பண்ணுங்கள். உங்களுடைய ஆளுகை எங்களுக்கு போது எங்களை காப்பாற்றுங்க, ரட்சிங்கள். ஒவ்வொரு நாள் வந்து நிற்குங்க. வீட்டுக்குள்ள வந்து நிற்கும். உங்களுடைய கொடூரமான ஒரு முன்னோர் கொடூரமா இருந்தால் நீங்கள் கொடூரமாக தான் இருப்பீர்கள். புரியுதுங்களா? அப்படிப்பட்டதானே முன்னோர்களின் ஆவிகள் உடையவர்களாக ஊழியக்காரர்கள் வாழக்கூடாது. தேவ ஜனங்கள் கூட அப்படிப்பட்ட முன்னோர்கள் ஆளுகையில் நீ இருக்கவே கூடாது. அப்படி இருந்தால் நீங்கள் பரலோகத்துக்கு போகவே முடியாது. யார் உங்களை ஆளுகை செய்கிறார்கள்? தேவனை ஆளுகை செய்கிறார். கேடான சிந்தை உள்ளவனா இருக்கிறார். முன்னோர் எப்படி வாழ்ந்தானோ அதே மாதிரிதான் நீங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள். அப்படியானா நீங்க எப்படி பரலோகத்துக்கு போக முடியும்? நீங்க பரலோகத்துக்கு போக முடியாது. வருகிற போறீங்களா இல்லையோ, பரலோகத்துக்கு போக முடியாது. ஆண்டவர் எப்போ வருவாரு நமக்கு தெரியாது. இதோ வருகிறார், இதோ வருகிறார் தான் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க எழுத்து சீக்கிரமா வருகிறார். எப்போ வருவாரு யாருக்கு தெரியும்? அருமையானவர்களே, நாடுகளுக்குடைய சண்டை, ஜாதிகளுக்குடைய சண்டைகள், ஒரு ஜாதியிலிருந்து இன்னொரு ஜாதிக்கு பிடிக்கிற சண்டைங்க. இந்த ஜாதிகளுக்குடைய சண்டை வருகிறது. எப்பவும் சோழரை பற்றியே பேசுறாருன்னு சொல்றாங்க. சோழரை பற்றி தான் நான் பேசுவேன். நாடு முழு தமிழகம் முழுவதும் சேரன், சோழன், பாண்டியன் கொடியை ஏற்ற வேணும்னு சொல்லி இருக்கிறேன். அதான் நமக்கு நம்முடைய ராஜாக்கள், நம்ம ஆண்ட பெரிய ராஜாக்கள், அவர்கள் கொடிகளை ஏற்றி தமிழ்நாடு முழுவதும் வைங்கள். எல்லா இடங்களிலும் அவர் ஆண்டவர்கள் இருக்கிறார். இது 56 நாடுகளை ஆண்டதாக யூடியூப்ல பார்த்தோம் பாருங்க. இந்தோனேஷியாவில் ஆண்டார்கள் கோயில்களை கட்டி வைத்திருக்கிறார்.
ராஜராஜ சோழன் பெரும்பறையர், அவருடைய வம்சத்தை அவருடைய இனத்தை சேர்ந்தவர்கள் தான் நாமும். எல்லா இடத்திலும் ராஜராஜ சோழனுடைய கொடியை பறக்க விடுங்கள். அருமையான தேவஜனமே, அந்த கொடியை நமக்கு மிகவும் அதை மறந்து விடவே கூடாது. பாட புஸ்தகங்களிலிருந்து அதெல்லாம் எடுத்து விட்டார்கள். 20 வரலாறு என்ற பாட புஸ்தகம் ராஜாக்களை பற்றி தான், சிற்றரசர்களை பற்றி இருக்கும், அதெல்லாம் எடுத்து விட்டார்கள். புரியுங்களா? இது வேற எதையோ கொண்டு வருகிறார்கள், பாட மாற்றங்கள் வந்துவிட்டு. அதனாலே சோழன் நாட்டை சேர்ந்தவர் அடுத்தவனை காப்பாற்றுவான், உதவி செய்வான். அதனால் தான் நான் சோழர்களை பற்றி மேன்மையாக பேசுகிறேன். 66,000 யானைகளை வைத்து உணவு கொடுத்து பராமரித்தவன் தான் சோழ வம்சத்தை சேர்ந்தவர். அந்த சோழர்களை பற்றி நான் விசேஷப்பட்டு பேசக்கூடாதா? அதனால் எல்லா தமிழ் குடிகளும் சோழ வம்சத்தை சேர்ந்தவர் சொன்னார். இந்த பறவைகள் தான் சோழ வம்சத்தாரா? நாங்களாம் கிடையாதா? நீ எந்த பறக்குடியா இருந்தாலும் சோழ வம்சத்தான் தான். ஆனால் உங்களுக்கு முன்னிருந்த பறையர் பேரை எடுத்துட்டீங்கல்ல, அந்த பறையர் சாம்பவர் என்ற பெயர்ல இந்த பறக்கூட்டம் தான் வாழ்ந்து இத்தனை வரை எல்லா இன்னல்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் வெட்டுப்பட்டு செத்தவர்கள் எல்லாம் அவங்க தான். ரோமா காலத்தில் பிறகு 10 லட்சம் கிறிஸ்தவர்கள் பறையர்கள் தான் செத்து போனாங்க. சொத்த பிச்சைகள் செத்தாங்க. அப்ப யார் இருந்தா இந்தியாவில், கேரளாவில் யார் இருந்தா? தோமாவின் ஊழியம் செய்யும் யார் இருந்தா? அருமையானுடைய இந்த பூமி தோமாவின் ரத்தம் சிந்தின பூமி. அவனுடைய வேதம் இந்த பூமியில விழுந்து கடந்தது. அதை சின்னமலையில போய் பார்க்கலாம். அவன் ரத்தம் சிந்தின இடம் அருமையானவர்களே. இந்த சோழ நாட்டில் தான் பேர் என்ன? தோமா என்பவர் மரித்தார். கேரளாவிலே கால வைத்தார், தமிழ்நாட்டிலே மரித்தார். அவர் அடக்கம் பண்ண அடையாளம் என்று இருக்கிற சேர்ந்தோம்ல. தேவன் நம்மை கைவிட மாட்டார். நாம் விசேஷிக்கப்பட்டவர்கள். ஆண்டவரை நம்புங்கள். சோழர்களை பற்றி விசேஷப்படுத்தி தான் பேசுவேன். பாண்டியர்களை பற்றி விசேஷப்படுத்தி தான் பேசுவேன். அவர்களிடம் சேரனை பற்றி விசேஷப்படுத்தி தான் பேசுவேன். அந்த காலையில் சிற்றரசர்கள் நிறைய இருந்தார். ஆமை அவர்கள் கொடியெல்லாம் எடுத்து ஒவ்வொரு கிராமத்தில் தமிழகம் முழுவதிலும் சோழனுடைய கொடி பறக்கட்டும். 3 பெரிய ராஜாக்கள் கொடிகளை பறக்க விடுங்கள். நீ எந்த கட்சினா இருந்துக்கோ. இந்த 3 கொடி பெயர் ஒவ்வொரு கிராமத்திலும் வைங்கயா. இதை பார்க்கும் போது நம் பிள்ளைகளுக்கு ஞாபகம் யாரையா? அது யாரு? இதான் சோழனுடைய கொடி, இதான் பாண்டியனுடைய கொடி, இதான் சேரனுடைய கொடி. அப்புறம் யாரு? இக்கால எடுத்து காட்டி பிள்ளைகளுக்கு போதீங்க. சொல்லுங்களா? தமிழகம் முழுவதும் சோழனுடைய கொடியை பறக்க விடுங்கள். அது மிகுந்த ஆசீர்வாதத்தை தரும். சோழன் என்றால் யார்? அந்த பேர்லயே வாழ்றது ஒரே கூட்டம், சாம்பவ கூட்டம், பறையர் என்ற கூட்டம் தான். அந்த பறையினை வெட்டி கொள்ளணும், அடிக்கணும், துன்புறுத்தணும் என்று பாறை எழுதி இதெல்லாம் செய்யறாங்க. எந்த அரசாங்கம் யாருடைய ஆட்சி அவர்களை பறைகளை கொள்ளுகிறவர்கள் என்கவுண்டர்ல போகணுமோ தெரியாது. ஆனால் நான் ஐயங்காரர்களுடைய உதவிகளை எதிர்பார்க்கிறேன். அவர்களுக்கு ஒரு யுக்தி இருக்கிறது. யுத்தத்துக்கு விதமா தீங்கு செய்வதை எப்படி கொள்ள வேண்டும் என்பது அவர்களுக்கு தெரியும். அவர் எங்கெல்லாம் குற்றம் செய்து மதங்கி இருக்கிறார்களோ அது ஈஸியாக அவர் கண்டுபிடித்து வருவார்கள். அதனால்தான் ஐயங்காரர்கள் உதவியை நான் தேடுகிறேன். அவர்களிடத்தில் போய் பேசவில்லை. அவர்கள் உதவிகள் கிடைத்தால் போதும். இந்த பறையர்களை கொள்ளுகிறவன், அடிக்கிறவன், துன்புறுத்துகிறவன் உயிரோடவே இருக்கக்கூடாது. அவனை என்கவுண்டரை போட்டு கொள்ள வேண்டும். என்றைக்கு எந்த அரசாங்கம் அது செய்கிறதோ பறையர்கள் காப்பாற்றப்படுவார். புரியுதுங்களா? அவர்களுடைய பாவம் உனக்கு எதுக்குடா? பறையன் அடிச்சா உங்களுக்கு என்ன கிடைக்கும் போது? கண்டிப்பா ஒரு நாள் ஆக்கிரி உங்களுக்கு வரும். பறையர்களை தொடாதீர்கள். அவனை தொட்டா நீ கெட்ட. பறையனை தொட்டா கெட்டவன். அவன் சாந்தமாய் வாழ்கிறவன். அவன் பாவத்தை ஏற்றுக்கொண்டால் எந்த சந்ததியிலே அந்த பாவம் உன் மீது சுமரமா தெரியாது. பொதுவான முறையிலே உங்க குடும்பங்கள் அழிந்து போகும். புரியுதுங்களா? அதனாலே இந்த சோழனை குறித்து நான் மேன்மையாக பார்ப்பேன். எல்லா ரெக்கார்டும் நான் கொடுத்துட்டீங்க. சோழனுடைய வேலை என்ன, அந்த சுபாவம் என்ன எல்லாம் தெரியும். வந்தோரை வாழ வைக்கிறவன். பெருநெஞ்சிக்காரன் இல்லை, பிதட்ட மாட்டான். அவன் எனக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறான். புத்தி தடுமாறி போயிருக்கிறது. அவன் புத்தி தெரியாமல் இருக்கிறான். அவன் மீது சுமத்தப்பட்டு அந்த முகம் அவனை விட்டு அகன்று போக வேண்டும். கூறி இருக்கிறான்.
படிக்க விடுறதில்லை. படித்தால் கவர்மெண்ட்ல வேலை கிடைக்கிறதில்லை. வேலை கிடைத்தால் அவனை பறையில வேலை செய்ய விடுகிறதில்லை. இம்சைப்படுத்துகிறார்கள். இந்த சாபத்திலான ஆவிகள், அவர்களுடைய முன்னோரின் ஆவிகள் அவளை விட்டு விலக வேண்டும். தயவு செய்து பறையின வாழ விடு, பரப்பிள்ளை வாழ விடு, பரப்பிள்ளை படிக்க விடு. இஷ்டம் கொடுக்காதே. உனக்கு 7 மடங்கு சாபம் தோமரம் பறையினை கொள்ளடிக்க பார்க்க. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதா? நான் சோழ வம்சத்தை நான் சேர்ந்தவன். தேவனுக்கு நிற்கிறேன். சோழ வம்சத்தை நான் சேர்ந்தவன். யார்? தேவன் சமூகத்தில் இருந்து நான் வாழ வேண்டும். தேவன் நமக்கு போதும். தேவ கிருபை நமக்கு போதும். இந்த வீடியோவை யாருக்கா பார்த்தா தயவு செய்து அனுப்பி விடுங்க. இன்னொரு விசேஷ செய்தி தெரியுங்களா? திருவான்கூர் சமஸ்தானத்திலே சாணாரும் பறவைகளும் ஒன்றாக தான் இருந்தார்கள். உடன்பட்ட சகோதரர்களைப் போல, உடன்பட்ட சகோதரர்களைப் போல வாழ்ந்தார்கள். யாரோ பிரித்து விட்டார். காமராஜ் ஆட்சியிலே கக்கனும் காமராஜனும் ஒன்றாக இருந்தார்கள். அப்போ பறையன் என்றல்ல நாடார். அப்போ காமராஜர் தான் நாடா என்று பெயர் வாங்கினார், சர்டிபிகேட் வாங்கினார். அறிநாடு அப்போ பறையன் என்றும் நாட்டார் என்றும் என்றோடு ஒன்றாக வாழ்ந்தார்கள். காமராஜர் ஆட்சியிலே கக்கனும் காமராஜரும் ஒன்றாக இருந்தது போல பல நன்மைகளை அவர் செய்தார். அதெல்லாம் மூடி மறைத்து விட்டார். அவர் ஒன்றா வாழ்ந்தது போல இப்ப இருக்கிற நாட்டார் ஜாதியினர் பறையனும் ஒன்றா வாழ்ந்தால் மிகவும் நல்லது. பறையனோடு நீங்க ஒன்றா தானே இருந்தீங்க. அவனோடு மறுபடியும் வாழ்ந்தானே. எனக்கு பிடித்த ஆகாரத்தை நான் சாப்பிடுவேன், உங்களுக்கு பிடித்த ஆகாரத்தை நீங்க சாப்பிடுங்கள். மீண்டுமாய் ஒன்றாய் வாழ்வோம். நம்மை பிரித்து விட்டவன் மீது கோபம், தேவ கோபம் வரும். ஒன்றாய் வாழ்வோம். கிறிஸ்துவுக்காய் வாழ்ந்து சுவிசேஷ பிரபலத்தை கொடுத்து கிறிஸ்துவாய் உயிரை விட்டவன் பறையன். எல்லா இடங்களிலும் சுவிசேஷத்தை கொண்டு போனவன் நாட்டாச ஆகிட்டான். அவர்களெல்லாம் இல்லைங்க. ஆனால் பறையன் தனக்கு எதையுமே வைக்க மாட்டான். என் வாழ்க்கையில் அதுதான். எனக்கு எதுவுமே இல்லை. எல்லாவற்றையும் கொடுத்து விடுவேன். தேவன் நம்மை வாழ வைப்பார். பறையர்களை வாழ விடுங்கள். எல்லா சாமூகத்தை சேர்ந்து ஒன்று கொடுங்கள். எல்லா தமிழ் குடிகளும் ஒன்று கொடுங்கள். பாகுபாடுகளை விட்டு விடுங்கள். எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒரு தரம் கொடுத்து இப்போ தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரா? ஜெபிக்கிறாங்களா? ஆண்டவரே இந்த யுகத்தை ஆசீர்வதி, விண்ணப்பங்களை ஆசீர்வதி, அன்றுடைய சின்ன பிரசங்களை ஆசீர்வதி, பார்த்து வழி நடத்தும் கிருபையான பலப்படுத்தி அருளும் தாக்குவோம். என் வீடியோ பார்க்கிற ஒவ்வொருவர்களும் ஆசீர்வதிக்கப்படுத்தும் பாதுகாப்பை தாரும் உடைய காலத்தில் தருகிறது. இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே. ஆமென். Praise the Lord. God bless you.